ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு டிவி லிஸ்ட், அதாவது நம்மளோட ஜிடிஎஸோட 4th லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் என்னென்ன கைட்லைன்ஸான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்குது, இதில் எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு, எவ்வளோ மார்க்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜிடிஎஸ் ஆன்லைன் ரெக்யர்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய பெயர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு வந்து டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான டேட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதை எந்த மாதிரியான கைட்லைன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எத்தனாம் தேதிக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்ற முழு தகவல் தான் இதுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியா போஸ்ட் ஆன்லைன் அதோட வெப்சைட் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். டச் பண்ணிங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றத கிளிக் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் 4 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கான ரிசல்ட் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ண உடனே அதுலேயே டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறது டிவிஷனல் ஹெட்டில் போய் பண்ணணும். எத்தனாம் தேதிக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/11/2024 அன்னைக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் டோட்டலாக 600க்கும் மேற்பட்டவங்க செலக்ட் ஆகிருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம வந்து கீழே லாஸ்ட்டில் வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 666 பேர் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு. நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ 3000 வேக்கன்ட் கொடுத்தாங்க, திரும்ப லிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 666 பேர் என்ன ஆனாங்க, முன்னாடி லிஸ்ட்டில் இந்த பேர்லாம் வந்திருக்குமே, அவங்களும் என்ன ஆனாங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். நிறைய காரணங்கள் அதுக்கு இருக்குது. அவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது ஒழுங்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கே போகாமலே இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டு செக் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ சும்மா வந்து கடமைக்குன்னு அப்ளை பண்ணியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லக் பேசிஸில் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரலைனாலும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கால் லெட்டர் வரலைனாலும் நீங்கள் இந்த பிடிஎஃப் பார்த்துட்டு எங்கே இருக்கோ அந்த டிவிஷனில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக கேட்கலான்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி நிறைய பேர் கேட்காம இருக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா யூஆர் கேட்டகரிலாம் 97 வரைக்கும் வந்து கிடச்சிருக்கு. ஒரு சிலவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 76 வரைக்குமே கிடச்சிருக்கு. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து கிடச்சிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா யூடபிள்யூஎஸில் 90% 450 மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லிஸ்ட்டு வெளியாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க வச்சுருக்கிறவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மார்க் கம்மியாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் இதுக்காகவே ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ஏன் அப்ளைவே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏனதானு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் கிடச்சிருக்கும். அவங்களாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த ஆஃபீஸ்க்கே போயிட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணக்கூடிய லாஸ்ட்டு தேதி வந்து 27/11/2024. போகும்போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இருந்தாலும் இப்போ போகும்போது உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் 2 செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்டட், அதில் நீங்கள் சைன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதாவது உங்களோட 10th மார்க் ஷீட் கம்பல்சரி, அதேமாதிரி உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி. இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருக்கீங்கன்னா இந்த வருஷத்துக்கான இடபிள்யூஎஸ் ஓபிசி நீங்கள் வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட், அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்மெட் தருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கி கூட சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ், சிம்பிளாக இருக்கும். ஸோ இதில் நேம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.